ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தானே ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். முதலாவது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் அல்லது ஒரு படிப்பினை. நம்முடைய ஜெபம், அந்த ஜெபத்தில் விசுவாசம் வேண்டும். நாம் அநேக நேரங்களில் ஜெபிக்கிறோம், அவ்விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். நடக்குமா? ஏதோ ஜோமன சொன்னாங்க, நான் ஜெபிக்கிறேன், அதெல்லாம் நடக்காதுங்க. உங்க வீட்டுக்கார ரட்சிக்கப்பட்டுவாரா? ஐயா, அந்த ஆள் எப்படிங்க ரட்சிக்கப்படுவான்? சபையில நம்ம சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி உங்க ரட்சிக்கப்படாத கணவனார், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஜோமனு கணவனை இங்க ஐசப்பா ரட்சியம் அப்படின்வாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம், சிஸ்டர் உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? அந்த ஆளா பாஸ்டர் எப்போதும் போலதான் குடிக்கான், மாற்றமே இல்லை. அப்ப இவ்வளவு நேரம் நீங்க ஜோம் பண்ணீங்களே. ஆமா பாஸ்டர், அவன்லாம் எப்படி பாஸ்டர் திருந்துவான்? அது ரத்தத்திலே ஊறி போனது இல்லை, அவளாம் திருந்த மாட்டான் பாஸ்டர். எப்படி இருக்கும் நமக்கு? ரட்சிக்கணும், ஆண்டவர் கிரியை செய்யணும், அப்படி நம்ம ஜெபம் பண்றோம். அவங்க குடும்பமா வந்து நம்மோடு சேர்ந்து ஆராதிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நம்ம நினைச்சு ஜெபம் பண்றோம். ஆனா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஒரு சமயம் யாங்கிச்சோ சர்ச்சில், பாலயங்கிச்சோ அவருடைய சபையில ஒரு முடவன் அந்த முடவனை வீல் சேர்ல வச்சு கொண்டு வந்திருக்கான். ஒரு ஹேண்டிகேப். ஆராதனை முடிஞ்சிச்சு. ஆராதனை முடிஞ்சு எல்லாம் போயிட்டே இருக்காங்க. அப்ப இவர் கீழே இறங்கி போய், யாங்கிச்சோ கீழே இறங்கி போய் கடைசியா செபிக்க வருவாங்கல்ல, அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப இந்த வியாதிஸ்தரை முதல் வரிசையில உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அவங்க யாங்கிச்சோ கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர் சொல்லுங்க, இவர் சுகமாகணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படியே அவரை உத்து பார்த்துட்டு சொன்னாரா, சிஸ்டர், I have no faith. I don't have faith. God will heal him. But if we have faith, எனக்கு விசுவாசம் இல்லை, இவரை குணமாக்குவார், எனக்கு விசுவாசம் இல்லை, ஆனா உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? அந்த அம்மா கண்ணீரோட சொல்லிச்சா, I have enough faith, pastor. I have faith. God will surely heal. அவர் எப்படி ஜெபம் பண்ணாரா தெரியுமா? ஆண்டவரே, இவர் சுகமாகிற அந்த விசுவாசம் எனக்கு இல்லை, ஆனா இந்த தாயாருடைய விசுவாசம், இந்த மனிதனுடைய விசுவாசம், அதை கனப்படுத்தும்படி அவனை குணமாக்கும். அவ்வளவுதாங்க. அந்த மனுஷன் எழுந்துச்சு, துள்ளி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சா. ஒரே ஆர்ப்பாட்டம். ஜனங்கள் எல்லாம் போனவங்களும் திரும்பி பார்த்து துதிக்கிறாங்க. அவர் சொன்னாரு, அந்த ஆராதனை முடிஞ்சு அதுக்கப்புறம் இவர் தனியா ஆண்டவர்கிட்ட போய் பேசும்போது, ஆண்டவர் அந்த ஹீலிங்க ஆராதனை ஆரம்பத்திலே செஞ்சிருந்தா யாங்கிச்சோ கை வச்சா சுகமாயிடுச்சுன்னு சொல்றதுக்கா? நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் அற்புதம் செய்கிறேன் என் பிள்ளைகளுக்கு நான் எப்போ வேணா செய்வேன். அவன் விசுவாசம் அப்படி பெரியது. இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். உன் விசுவாசம் உள்ள ஜெபம்
பிணியாளிகளை ரட்சிக்கும். ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம். நீ நம்பணும், விசுவாசிக்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் அதிசயங்களை நடப்பிப்பார். விசுவாசிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் செயல்பாட பார்க்குறோம், அவனுடைய கிரியைகளை பார்க்குறோம், அவன் பண்ற அட்டூழியங்களை பார்க்குறோம். ஆனா அவர் அப்படி இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறவர். அவர் ஜனங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் போக சொன்னார். அந்த வீட்டுக்கு ஒரு காணிக்கை கொண்டு போய் கொடுனார். ஒரு கொஞ்சம் காசு கொடு. இப்ப நானே ரொம்ப ரொம்ப நெருக்கடியில் இருக்கேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் இப்போ ஒரு காணிக்கை தருவேன், அதை கொண்டு போய் அங்கே கொடு அப்படின்னார். சில நேரத்தில் நமக்கு போஸ்ட்மேனை மாற்றிடுவார், சில நேரத்தில் நம்மளை பேங்க்கு கேஷியரை மாற்றிடுவார். பணம் வரும், பேங்க் கேஷியர் பணத்தெல்லாம் கையாள்வார், ஆனால் அது அவருக்கு சொந்தம் கிடையாது. வர்றவங்க கேட்குறவங்களுக்குலாம் செக்கு கொடுத்தா பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டிய வேலை அவருக்கு. அப்படிதான் நம்ம சில நேரத்தில் வைப்பார். அப்போ அவர் சொன்னார், நான் கொடுக்குற அந்த காணிக்கையை கொண்டு போய் அங்கே கொடு. நான் போயிருக்கேன் அந்த வீட்டுக்கு. இந்த காணிக்கை அந்த காசை கையில் வச்சிருக்கேன், என் பாக்கெட்டில் தான் இருக்கு. ஆண்டவர் சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு கொடு. ஆனால் அவன் என்ன நம்ம சொல்கிறான், அந்த ஆள் லோனில் ஏசி வாங்கின பாஸ்டர், லோனில் வாஷிங் மிஷின் வாங்கின பாஸ்டர். அவன் நிறைய விஷயம் இது லோனில் வாங்கினேன், அது லோனில் வாங்கினேன், இது வாங்கினேன், அது வாங்கினேன், இந்த பெருமையே பேசிட்டு இருந்தான். ஆனால் ஒன்று, சோத்துக்கு வழியில்ன்றது எனக்கு அவன் சொல்லவே இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னேன் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன்றான், ஏசி வாங்கியிருக்கேன்றான், இவனுக்கா ஆண்டவரை இந்த காசை கொடுக்க சொல்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், அவன் இதெல்லாம் பெருமையாக பேசுகிறான் அவன்கிட்ட, ஆனால் அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீ கொடு. அவன் வியாதிப்பட்டிருக்கான், நீ கொடு, நான் அவனை குணமாக்குவேன், அவனுக்கு அது வேணும். வேற பேச்சு நான் பேசலை. அந்த காசை எடுத்தேன், கையில் கொடுத்தேன், மனுஷன் அழுதுட்டான். அவ்வளோ நேரம் பெருமை பேசிட்டு இருந்தவன் கண் கலங்கி அழுதுட்டான். நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அதுதான் நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னீங்க, ஆனால் உன் நிலைமையை கர்த்தர் பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், நீ கொண்டு போய் கொடு, என் மகனுக்கு கொடுன்னார். உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் பிரதர், உங்கள் குறைவை மாற்றிடுவார், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மையை தருவார். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மனுஷனை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிச்சார், பல மடங்கு. அப்புறம் என்கிட்ட அவர் சொன்னார், பசங்க எனக்கு இந்த இடத்துல இருந்து, இந்த நாட்டில் இருந்து எனக்கு ஒரு காணிக்கை அனுப்பியிருக்காங்க. எங்கள் ஊழிய இந்த நாங்கள் நடத்துகிற இந்த காரியத்துக்கு ஒரு காசு ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க, சில லட்சங்கள். அது அதே போல் இன்னொரு இடத்துல இருந்து காசு வந்திருக்கு, அதுவும் சில லட்சங்கள். கர்த்தர் குறைவை நிறைவாக்கினான். ஆனால் நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் எழுப்பிடுவார். ஐயா இதை இந்த அம்மா பண்ண வேலை, இந்த ஐயா பண்ண வேலை அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் போய் ஜெபித்தா பரலோகம் உங்களோடு கூட இருக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். பிணியாளிகளை, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். அநேக வியாதிசரை உங்கள் கரத்தை துவைக்கும் போது கர்த்தர் சுகமாக்க விரும்புகிறார். அநேக வியாதிச உங்கள் கரத்தினால ஆண்டவர் அவர்களை சுகமாக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் தான் அந்த நபர், வேறொருத்தர் ஆண்டவர் நம்பி இல்லை. யூ ஆர் சூசன் பர்சன் for the particular thing that God called you to heal sick people through you, through your hands, through your prayers. You have enough faith in your heart.
உனக்கு உன் இருதயத்தில் போதுமான விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசம் போதும். சில நேரங்கள்ல சில பெரிய தெய்வ மனிதர்கள் வந்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சில நேரத்தில் சில வார்த்தையை சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை தான், அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஒரு முறை ஒரு பெரிய கூட்டத்துக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு தெய்வ மனிதனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர்கிட்ட போய் எல்லாரும் நிறைய ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிட்டே வராங்க. இப்போ நானும் போயிருக்கேன் அந்த தெய்வ மனிதன் இடத்துல செபிக்க. அவர் என் தலையில் கை வச்சா, காட் பிளஸ் யூ டியர் அப்படின்ட்டு அனுப்பிட்டார். அந்த மேடையில் நாங்கள் நிறைய ஊழியக்காரங்க, கிட்டத்தட்ட நிறைய ஊழியக்காரங்க அந்த மேடையில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு 2 வரலும் அங்கேயும் மேலே நிறைய பரிசுத்தவான்கள் நின்று ஒவ்வொருத்தர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி அனாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த தேவ மனிதனை அனுப்பிட்டு நான் படிக்கட்டு இறங்க போகிறேன். அவர் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறத நிறுத்தி என்னை பார்த்துட்டே இருந்திருக்கார், எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், கால் ஹிம் பேக். மறுபடியும் கூப்பிட்டாங்க, ஐயா கூப்பிட்றாரு, போங்க. திரும்ப மறுபடியும் வந்தேன். நிற்க மாட்டியா, கர்த்தர் உங்ககிட்ட ஒன்று சொல்றாரு. ஆண்டவர் சில வாக்கு தத்தங்கள் அப்படிதான், நீ கைகளை வச்சுனா சுகம் உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் 2-3 வாக்கு தத்தங்களை கொடுத்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை எனக்கு தந்து அனுப்பினார். பிணியாளிகள் அதுக்கப்புறம் வியாதிஸ்தர் மேல் நம்ம கை வைக்கும் போது சுகமாகிறத நான் பார்த்தேன். நிறைய வியாதிஸ்தருக்கு தொட்டா சுகம். ஒரு அம்மா பச்சையா வாந்தி எடுத்து குடல் அடிக்கி போய் அவங்களுக்கு ஓப்பன் ஸ்டொமக் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்கள ஒரு தனியார் மருத்துவமனையில் வச்சுருக்காங்க. அவங்க எனக்கு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு பயமாக இருக்குது, இப்படி ஒரு ஆப்ரேஷன் குடலில் இப்படி எடுத்துருவாங்களாம், பிளாஸ்டிக்கில் குடல் வைப்பாங்களாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாஸ்டர். நான் சொன்னேன், சரி நான் வரேன் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு போனோம். ஒரு சாயந்தரம் போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் தான் அவங்களுக்கு ஆப்ரேஷன். அது இன்னொரு ஹாஸ்பிட்டலில். இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அவங்கள ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நான் 8 மணிக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. காலையில் 8 மணிக்கு ஆப்ரேஷன் எனக்கு ஜெபம் பண்ணிக்குவாங்க. நான் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னேன், மறுபடியும் ஒரு செக்கப் பண்ணிடுறேன், நீங்கள் ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் எடுக்குன்னு சொல்லுங்கள். அந்த டாக்டர் தான் உங்களுக்கு ரொம்ப தெரியல, சொல்லி பாருங்கள். அவர் மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுக்கட்டும், தென் வி வில் see அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. 8 மணிக்கு அதே போல் அவங்க ப்ரொசீஜர் படி 8 மணிக்கு இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே ஆப்ரேஷன்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. காலையில் ஒரு 6 மணி இருக்கும். காலையில் 6 மணிக்கு இவங்களுக்கு வாந்தியெல்லாம் வரல. அப்போ நர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு வாந்தியெல்லாம் வரலம்மா, வர மாதிரி இல்லையே. உடனே அந்த நர்ஸு, சரி உங்களுக்கு 8 மணிக்கு தான் ஆப்ரேஷன், நீங்கள் வேணா ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சோடு குடிங்க, வாந்தி வருதா பார்ப்போம். தண்ணி குடித்தாங்க, வாமிட்டிங் இல்லை. அப்புறம் அந்த அம்மா சொல்லியிருக்கு, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் கொடுங்க. ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் குடித்தாங்க, வாமிட்டிங் வரல. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு 7-7:30 போல் ஒரு டம்ளர் கஞ்சி கொடுங்க,
கஞ்சி குடிச்சிட்டாங்க, அப்பயும் வாமிட்டு வரல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு நார்மலாக இருக்குது, நார்மலாக பாத்ரூம் போகிறாங்க, நார்மல் ஈச் அண்ட் எவ்ரி திங் பிகம் நார்மல். 10 மணிக்கெலாம் எல்லா மெடிக்கல் செக்கப் முடிஞ்சு யூ ஆர் குவைட் நார்மல் சொல்லி ஒரு பலவீனம் கிடையாது சிஸ்டர், நீங்கள் போகலான்னு அனுப்பிட்டாங்க. 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் 10 மணிக்கு ஃபோன் பண்ணேன், என்னடா ஃபோன் பண்ணுறாங்களே, அதுக்குள்ளே ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு தெரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு நம்ம விசுவாசம். அவரு ஃபோன் எடுத்து, எப்படி சிஸ்டர், என்ன சிஸ்டர்னா, பாஸ்டர் நான் இப்போ எங்கே இருக்கேன் தெரியுமா, எங்கே சிஸ்டர் இருக்கீங்க, வீட்டில் இருக்கேன். என்ன சிஸ்டர், நேற்று நீங்கள் ஜோமெண்ட் வந்ததுக்கப்புறம் ஆண்டு சுகமாக்கிட்டார், இன்றைக்கி காலையில் இப்படியெல்லாம் நடந்துச்சு, என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் நாளைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணுறேன். எப்படி பாருங்கள், இதான் கர்த்தர். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா, உங்கள் விசுவாசத்தை வளர்க்க. நீங்கள் விசுவாசித்த உங்கள் ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ரெடியாக இருக்கிறார், ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தப்படுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, விசுவாசத்தை கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார், அநேகரை சுகமாக்குவீர்கள். ஆமென், ஆமென்.